தலைப்பு செய்திகள். இன ரீதியாக அரசு செயல்படுகிறது, நீதியரசர் விக்னேஸ்வரன். கிளிநொச்சியில் STF மீது தாக்குதல், 5 பெண்கள் உள்ளிட்ட 10 பேர் கைது. கணேமுள்ள சஞ்சீவவின் கொலைக்கு பின்னால் 5 உள்ளனர், இஷாரா செவ்வந்தி. சீனா ரகசிய அணு ஆயுத சோதனை. இனி விரிவான செய்திகள். பூர்வீக குடிகளாக எமக்கு நாம் இழந்த எமது தன்னாட்சி அதிகாரங்களை மீள வழங்குவதில் ஏனைய எல்லா கட்சிகளையும் விட மிகவும் இனரீதியான சிந்தனையுடனும் அறிவுபூர்வமற்ற விதத்திலும் இந்த அரசாங்கம் செயல்படுகின்றது என தேசிய மக்கள் சக்தி அரசை தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் வடக்கு மாகாண முதலமைச்சரும் முன்னாள் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான நீதியரசர் விக்னேஸ்வரன் விமர்சித்திருக்கின்றார். நேற்று காலை யாழ்ப்பாணம் செர் பொன்னம்பலம் ராமநாதன் வீதியில் தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைமை செயலகத்தை திறந்து வைத்து அங்கு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கட்சியின் பெயர் பலகையை யாழ் மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் சட்டத்தரணி வி மணிவண்ணன் திரை நீக்கம் செய்து வைத்தார். குறித்த நிகழ்வில் கட்சி உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். கடந்த 2018ஆம் ஆண்டு தமிழ் மக்கள் கூட்டணி எனும் அரசியல் கட்சி வடக்கு மாகாண முன்னாள் முதல்வர் விக்னேஸ்வரரால் ஆரம்பிக்கப்பட்டு அரசியல் சமூக செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. விசேட அதிரடிப்படையின் அதிகாரிகள் குழுவொன்று தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் 5 சந்தேக நபர்களும் 5 பெண் சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்டவிரோத மதுபான சுற்றிவளைப்பை மேற்கொள்ள சென்ற கிளிநொச்சி போலீஸ் விசேட அதிரடிப்படையின் அதிகாரிகள் குழுவொன்றின் மீது இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என தெரிய வந்துள்ளது. ராமநாதபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சுடலைக்குளம் பிரதேசத்தில் சட்டவிரோத மதுபான சுற்றிவளைப்பை நடத்தி வந்த சந்தேக நபர் ஒருவரை அதிகாரிகள் கைது செய்ய முற்பட்டனர். இதன்போது இரும்பு கம்பிகள் மற்றும் பொல்லுகள் சகிதம் அங்கு வந்த குழுவொன்று அதிகாரிகளை தாக்கி சந்தேக நபரை விடுவித்துக் கொண்டு அந்த இடத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளது. இதையடுத்து அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தியமை தொடர்பில் ராமநாதபுரம் போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழுவொன்று இந்த குழுவினரை கைது செய்துள்ளது. தாக்குதலில் காயமடைந்த விசேட அதிரடிப்படையின் அதிகாரிகள் 2 கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ராமநாதபுரம் பிரதேசத்தை சேர்ந்த 16 முதல் 32 வயதுக்கு இடைப்பட்ட சந்தேக நபர்களும் 26 முதல் 45 வயதுக்குட்பட்ட பெண் சந்தேக நபர்களுமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். வவுனியா பல்கலைக்கழகத்தில் மரணமடைந்த மாணவனின் உடற்கூற்று மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக திடீர் மரண விசாரணை அதிகாரி சுரேந்திரசேகரன் திங்கட்கிழமை தெரிவித்துள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை வவுனியா பல்கலைக்கழகத்தில் மாணவர்களின் மது விருந்து நீண்ட நேரம் இடம்பெற்ற நிலையில் சனிக்கிழமை காலை வவுனியா பல்கலைக்கழகத்தில் தகவல் தொழில்நுட்ப பீடத்தில் 1ஆம் ஆண்டில் கல்வி பயிலும் மாணவர் ஒருவர் மரணமடைந்த நிலையில் பூவரசன்குளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இவ்வாறு உயிரிழந்தவர் அனுராதபுரம் ஜெயஸ்ரீபுர பகுதியை சேர்ந்த 23 வயதுடைய மாணவன் ஆவார். பகிடிவதையின் போது வலுக்கட்டாயமாக மதுபானம் பருக்கியதால் மரணமடைந்துள்ளதாக மாணவனின் உறவினர்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். குறித்த விடயம் தொடர்பில் பூவரசன்குளம் போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்திருந்ததுடன் திடீர் மரண விசாரணை அதிகாரி சுரேந்திரசேகரன் அவர்களும் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணையை மேற்கொண்டனர். பாதாள உலக கும்பலை சேர்ந்த கணேமுள்ள சஞ்சீவ என்பவர் படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பில் போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள இஷாரா செவ்வந்தியிடமிருந்து பல்வேறு தகவல்கள் கிடைத்துள்ளதாக கொழும்பு போலீஸ் குற்ற தடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது: கொழும்பு புதுக்கோட்டை நீதிமன்றத்திற்குள் கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் திகதி பாதாள உலக கும்பலை சேர்ந்த கணேமுள்ள சஞ்சீவ என்பவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய இஷாரா செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பிச் சென்று தலைமறைவாக இருந்த நிலையில் நேபாளத்தில் வைத்து அக்டோபர் மாதம் 14ஆம் திகதி கைது செய்யப்பட்டு பின்னர் அக்டோபர் மாதம் 15ஆம் திகதி நாடு கடத்தப்பட்டதை அடுத்து போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இவ்வாறு போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள இஷாரா செவ்வந்தியிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் கணேமுள்ள சஞ்சீவ என்பவரின் கொலைக்கு பின்னால் 5 பேர் செயற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டதை தொடர்ந்து போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள கெஹல் பத்ர பத்மே என்பவர் தலைமையில் கணேமுள்ள சஞ்சீவ என்பவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது.
கணேமுல சஞ்சீவ என்பவரின் கொலை திட்டத்திற்கு பின்னால் கேல் பத்ர பத்மே என்பவர், கமாண்டோ சலிந்து தருண் பிரதான துப்பாக்கிதாரர் மற்றும் இஷாரா செவ்வந்தி ஆகிய ஐவரும் பிரதானமாக செயற்பட்டுள்ளதாக விசாரணையில் மேலும் தெரிய வந்துள்ளது. அத்துடன் இஷாரா செவ்வந்தியின் தாயாரின் இறுதி சடங்கை காணொளி எடுத்து அவருக்கு அனுப்பிய இஷாரா செவ்வந்தியின் மாமா தொடர்பிலும் தகவல்கள் கிடைத்துள்ளன. இஷாரா செவ்வந்தியின் மாமா தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் மேலும் தெரிவித்துள்ளனர். சீனா ரகசிய அணு ஆயுத சோதனைகளை நடத்தி வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியதை சீனா மறுத்துள்ளது. சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மாவோ நிங் கூறுகையில், பெய்ஜிங் எப்போதும் அமைதியான வளர்ச்சி பாதையில் தான் உள்ளது. அணு ஆயுத பயன்பாட்டிற்கு முன்னுரிமை அளிப்பதில்லை என்ற கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். எங்கள் அணு ஆயுதங்கள் தற்காப்பு ரீதியானதாகும். சர்வதேச விதிமுறைகளை மீறி அணு ஆயுத சோதனைகளை நடத்துவதில்லை என உறுதி பூண்டுள்ளோம். சர்வதேச விதிமுறைகளுக்கு கட்டுப்படும் சீனா அணுசக்தி பிரச்சினைகளில் பொறுப்புடன் செயல்படும். உலக அமைதி மற்றும் ஸ்திர தன்மையை பேணுவதில் தொடர்ந்து முக்கிய பங்காற்றும் என்று கூறி சர்வதேச விதிமுறைகளை மீறியதாக எழுந்த குற்றச்சாட்டுகளை நிராகரிப்பதாக தெரிவித்துள்ளார். சீனா, ரஷ்யா, பாகிஸ்தான் மற்றும் வடகொரியா போன்ற நாடுகள் ரகசிய அணு ஆயுத சோதனைகளை நடத்தி வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு செய்தி நிறுவனத்திற்கு அளித்த நேர்காணலில் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த காலங்களில் அணு ஆயுதங்களின் அழிவு சக்தி காரணமாக இந்த சோதனைகளை நடத்த வேண்டாம் என்று முடிவு செய்யப்பட்டதாகவும், ஆனால் இப்போது நிலைமை மாறிவிட்டது என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். எனவே அமெரிக்காவுக்கும் மீண்டும் அணு ஆயுத சோதனை நடத்த உள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மீண்டும் அணு ஆயுத சோதனைகளுக்கு தயாராகுமாறு பென்டகனுக்கு ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் CBS செய்தி நிறுவனத்தின் நேர்காணலில் பங்கேற்றுள்ளார். அப்போது சீன அதிபர் ஜி ஜின்பிங், ரஷ்ய அதிபர் புட்டின் இருவரில் யாரை சமாளிப்பது மிகவும் கடினம் என்று கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. இதற்கு பதிலளித்த ட்ரம்ப், அவர்கள் இருவரும் வலிமையான மற்றும் புத்திசாலித்தனமான தலைவர்கள். அவர்களை குறைத்து மதிப்பிடக்கூடாது. நீங்கள் அவர்களை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் அவர்களுடன் விளையாட முடியாது என்று தெரிவித்துள்ளார். அதே நேர்காணலில் 8 போர்களை நிறுத்த முடிந்ததாக கூறிய ட்ரம்ப், உக்ரைன் போரை தன்னால் மட்டும் நிறுத்த முடியவில்லை, ஆனால் அது விரைவில் நடக்கும் என்று தெரிவித்துள்ளார். தனக்கு புட்டினுடன் நல்ல உறவு உள்ளது என்றும், அதனால் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவது மிகவும் எளிதானது என்று நினைத்தது தவறு என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் அமெரிக்கா அணு ஆயுத சோதனை நடத்த திட்டமுள்ளது குறித்து பேசிய ட்ரம்ப், ரஷ்யா சோதனைகளை நடத்துவதாக அறிவித்துள்ளது. வடகொரியா தொடர்ந்து சோதனை செய்து வருகின்றது. பாகிஸ்தானும் சோதனை செய்கின்றது. சோதனை செய்யாத ஒரே நாடு நாங்கள்தான். அவை எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை நாங்கள் பார்ப்போம் என்று தெரிவித்தார். பேட்டியில் சீனா, ரஷ்யா ஆகியவை அணு ஆயுதத்தை சோதனை செய்யவில்லை என்றும், அணு ஆயுதத்தை தாங்கிச் செல்லும் ட்ரோன் உள்ளிட்ட உபகரணங்களை தான் சோதனை செய்ததாக நிருபர் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த ட்ரம்ப், அவை ரகசியமாக அணு ஆயுத சோதனைகளை மேற்கொள்கின்றன, அவை வெளியே குறிப்பிடப்படுவதில்லை என தெரிவித்துள்ளார். வரலாற்றில் இன்று 1967 எம்ஜிஆர் கொலை முயற்சி வழக்கு. நடிகர் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் கொலை முயற்சி வழக்கில் நடிகர் MR ராதாவுக்கு 7 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது. 1980 ரொனால்ட் ரேகன் அமெரிக்காவின் 40வது ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1995 இஸ்ரேல் பாலஸ்தீன பிணக்கு. இஸ்ரேலிய பிரதமர் இட்ஷாக் ரபீன் தீவிரவாத வலதுசாரி ஒருவரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். 2008 அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலாவது அமெரிக்க வம்சாவளியினர் என்ற பெருமையை பராக் ஒபாமா பெற்றார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.